கடவுளே! நான் கர்ப்பமா இருக்கேன். இதனால என் குடும்பம் எல்லாரும் என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் என் மேல ரொம்ப உயிரா இருக்காரு. இந்த சந்தோஷம் எனக்கு நிலைக்கணும். ஏற்கனவே நான் நெறைய கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேல என் புருஷன விட்டு நான் பிரியக்கூடாதுங்கிற மாரிலாம் மயில் வந்து ரொம்பவே கடவுள பிரார்த்தனை பண்ணிட்டுருந்தாங்க. ஆனா, டாக்டர பார்க்க போனப்ப, அங்க டாக்டர் சொன்ன விஷயத்தால ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. மயிலுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா, மயில் கர்ப்பமா இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, டாக்டர் செக்கப் பண்ணிட்டு மயில் கர்ப்பம் இல்லங்கிறத உடைச்சுட்டாங்க. எல்லார்கிட்டயும் சொல்ட்டாங்க. இந்த நேரம் சரவணன் ரொம்ப அதிர்ந்து போறாரு. ஒரு வார்த்தை கூட மயில்கிட்ட பேச மாட்றாரு. மயில பார்க்கவும் மாட்டேங்கிறாரு. மயில் தேம்பி தேம்பி அழுவுறாங்க. அவங்க அம்மா, கோமதி எல்லாரும் அழறாங்க. இந்த ஷாக்கோட சரவணன் வெளில வராரு. ராஜும், கதிரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆனா, அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துக்கு கோமதி வராங்க. இந்த மாரி கர்ப்பம் இல்லங்கிறத டாக்டர் சொல்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி அதிர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ மயிலும் வெளில வராங்க. மயிலுக்கு ஆறுதல் சொல்றாங்க ராஜி. அதோட கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்பொழுது எல்லாருமே இறங்குறாங்க. அந்த நேரம் ராஜு வந்து மயில பொறுமையா இறங்குங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அதுக்கு கோமதி, ஆமா இனிமே பொறுமையா இறங்குனா என்ன, இறங்கலைன்னா என்ன அப்படிங்கிற மாரி விரக்தியா பேசிட்டு போயிடுறாங்க. இந்த இடம் சரவணன் பார்த்து அமைதியா நிற்கிறாரு. உள்ளேயே போக மாட்டேங்கிறாரு. மயில பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. மயிலுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. என்னடா பண்ண போறோம்? நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுக்கிட்டே போறாங்க. வீட்டுக்கு போனாக்கா, அங்க எல்லாருமே மயிலுக்கு ஆறுதல் சொல்றாங்க, கோமதிய தவிர. கோமதி அழுதுட்டுருக்காங்க. சுகன்யா, ராஜி, அரசி எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. ஆனாலும் மயிலால ஏத்துக்க முடியல. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ல ஒரு லேடி வந்து அ கஸ்டமர் வந்து வாங்கிட்டுருக்காங்க ஜாமான்லாம். பாண்டியன் சொல்றாரு, "இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க வீட்டுக்கும் வாரிசு வந்துரும்." அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டுருக்காரு. அவங்களும், "ஆமாண்ணே கேள்விப்பட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஷயம் எதுவுமே பாண்டியனுக்கு தெரியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளார எல்லாருமே போயிடுறாங்க. ஆனா சரவணன் மட்டும் போமாட்டேங்கிறாரு. வண்டிய ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உடனே கதிர் சொல்றாரு, "அண்ணே நீ இப்ப இருக்கிற மனநிலையில நீ வெளியில வேணாம். நீ வீட்டுக்கு வாண்ணே. அப்புறமா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. "இல்லடா நான் வெளில போணும். எனக்கு நெறைய வேலை இருக்கு." அப்படிங்கிற மாரி அவரு வண்டிய ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரின்னு நடந்தே போறாரு. பின்னாடியே தொரத்திக்கிட்டே ஓடியார்றாரு கதிர். "அண்ணே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாண்ணே. விடுண்ணே. அடுத்தது கண்டிப்பா கன்சீவ் ஆயிடுவாங்க. அடுத்தது நீ உனக்கு நல்ல செய்தி வரும். இதெல்லாம் விடுண்ணே. இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. உனக்கே இவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தா அன்னைக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு நீ தானே நான் ஆறுதல் சொல்லணும்." அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா இது எதுவுமே கதிர் வந்து சரவணன் காதுல வாங்க மாட்டேங்கிறாரு. அவரு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு. மயில் வந்து ஃபோன்ல சொன்னது, இந்த மாரி நான் கர்ப்பமா இருக்கேன். நீங்க அப்பா ஆக போறீங்கலாம் சொன்னதெல்லாம் யோசிக்கிறாரு. எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா! இப்போ இதையும் நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கா! வீட்டுக்கு வரத்துக்காக இந்த ஒரு பொய்ய ட்ராமா பண்ணியிருக்கா! அ இந்த நாடகத்த இனிமே நம்பக்கூடாது. இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிற மாரி பயங்கரமா அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல மயில் அடுத்து என்ன நடக்க போகுது? தன்னோட புருஷன் என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப பயப்படுறாரு. ஏற்கனவே ஒரு தடவ நம்ம அம்மா வீட்ல விட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ 2வது தடவையா நம்மள வீட்ட விட்டு துரத்த போறாரு அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுவுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, சரவணன் ஒரு யோசனையிலேயே இருக்காரு. அ எப்படியாவது இவ இதுக்கு மேல இவளோட நம்ம வாழ்றதுங்கிறது சரிப்பட்டு வராதுங்கிற மாரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நெனச்சு பார்த்து அழறா மாரியே ஃபீல் பண்றாரு. எவ்ளோ பொய் சொல்லியிருக்கா, எவ்ளோ பொய் சொல்லியிருக்கான்னு வேகமா பேசவும், கதிர் உடனே "என்னண்ணே என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி அமைதியா, கோவமா போறாரு. இப்ப கதிரும் யோசிச்சுட்டு நின்னுட்டுருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, மீனா கால் பண்றாங்க. இப்போ கோமதி கிட்ட பேசுறதுக்காக. "என்னாச்சு? செக்கப் பண்ணீங்களா?" அத பத்தி கேட்கறதுக்காக தான் மீனா ஃபோன் பண்றாங்க. இப்ப இதோட இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சரவண, மயில ஏதோ ஒரு வழி பண்றா மாதிரி தான் கதைய கொண்டு போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு கோவமா இருக்காரு சரவணன். சரிங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நிச்சயம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். தேங்க் யூ.